வணக்கம் நண்பர்களை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே இனி அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ஜென்ம சனி காலம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில சமுதாயத்துல மதிக்கப்பட்ட நிலையில இருந்தவங்க கூட இந்த காலத்துல தேவையில்லாத விமர்சனத்துக்கு ஆளாகியிருப்பீங்க. மனசுல ஒரு சொல்ல முடியாத மனத்துயரம், சகோதர ரீதியா கூட தேவையில்லாத பகைங்கிறது வளர்ந்துருக்கும். அதே மாதிரி மற்றவங்க தவறாக நினச்சிருந்தா கூட இந்த நேரத்தில் நீங்கள் சரி செஞ்சுருக்கலாம். கூட பிறந்த உறவுகளாலே இந்த நேரங்களில் பகை வளர்ந்துருக்கக்கூடிய நேரம். பகையாலே தான் அவங்க முன்னாடி நின்று இருப்பாங்க. சாதகமான சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு இருந்திருக்காது. செய்யக்கூடிய தொழிலில் கூட ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. தொடர்ந்து ஒரு தேக்க நிலைங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இனி உங்களுக்கு எல்லாமே மாற்றமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், நிம்மதி இல்லாத இருந்த சூழ்நிலை எல்லாமே மாறி இனி உங்களுக்கு எல்லாமே சுமூகமான பலன் கிடைக்க இருக்குது. தொடர்ந்து நீங்க ஒரு மந்த சூழ்நிலையை மாத்திட்டு சுறுசுறுப்பா இயங்க பாருங்க. இயல்பாவே கும்பராசி அன்புகள் கடின உழைப்புக்கு பேர்படுவாங்க. இந்த காலத்துல மனசுல ஒரு இனம் புரியாத கவலை, உடல்ல ஒரு சோர்வு இருக்கிறதால தொடர்ந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாம செயல்பட்டு வரீங்க. இந்த காலத்துல தொடர்ந்து நீங்க சுறுசுறுப்பா செய்ய பாருங்க. செய்யக்கூடிய வேலையை விரும்பி செஞ்சீங்கன்னாவே ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். இந்த நேரத்துல இயல்பாவே உங்க மனசும் சரி உடலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. அப்பப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். குழப்பத்தோட செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, தொழில் செய்கிற இடத்துல கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறதுன்னு தொடர்ந்து ஒரு நஷ்டத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை தான். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இயல்பாகவே கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். கும்ப ஈஸ்வரர் ஆலயங்களுக்கு நீங்கள் ஒரு முறை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்களுக்கு இயல்பாகவே மனோபலம் மனோதிடம் அதிகரிக்கும். வாழ்க்கையை சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசி தான். கும்பராசி அன்புகள் நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை தொடர்ந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன சண்டையை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் இந்த காலத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கூட மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் அவங்களுடைய குணம் அறிஞ்சு செயல்படுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலத்தில் அவசியம். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறதும் இந்த காலத்தில் ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்கள் ராசியிலேயே சனி பகவானோட சஞ்சாரம் செய்கிறதால முதல்ல நீங்கள் கிடைச்ச வேலையில் முதல்ல வேலை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் இருந்தே மற்ற வேலைக்கு முயற்சி செய்ய பாருங்கள். இதனால ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்கள் துணை வழியா இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர் யாருக்காவது அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. சம்பள உயர்வு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். சின்ன சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்கள் தொழில்ங்கிறது சிக்கல் இல்லாமல் நடக்கும். பண பிரச்சனைங்கிறது ஒரு சில நேரம் நெருக்கடியாக இருந்தாலும் பண பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் பிறக்குன்னு சொல்லலாம். எதையுமே உங்களுக்கு இந்த காலத்தில் சமாளிச்சிடலாம். பணம் கொடுக்கல் வாங்கல இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. பழைய கடன் அடைக்க புதிய கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். யாருக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது வேண்டாம். எதிர்பார்க்கக்கூடிய பணம் பொருள் வரதில் கொஞ்சம் காலதாமதமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட உடனே மருத்துவருடைய ஆலோசனை பெறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் ஏற்பட போகுது. இது வரைக்குமே நீங்கள் பணம் ஒரு பக்கம் நீங்கள் ஈட்டினாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவாகி இருக்கும். இதனால ஒரு கவலைங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். இனி நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலங்கிறது நெருங்கி வந்துடுச்சு. விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கூடும். தொடர்ந்து உங்களுக்கு சிக்கல் இல்லாத வாழ்க்கைங்கிறது இனி தொடர்ந்து ஏற்பட போகுது. இந்த காலத்தில் மற்றவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதுங்க. நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுருக்க பாருங்க. சொத்து பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது கிடைக்கும். தொடர்ந்து சனி சொந்த வீட்டில் சந்திரிக்கிறதுனால உங்களுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படாது. அதனால மனசில் இனம் புரியாத கவலை பயங்கிறது வேண்டாம். தொடர்ந்து குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு திருப்தியான சூழ்நிலைங்கிறது ஏற்படும். அதே மாதிரி மனக்குழப்பம் எல்லாமே நீங்கும். பொல்லாதவங்களை விட்டு நீங்கள் இந்த காலத்தில் நல்லவங்களோட இணைஞ்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நாளுமே நல்ல நிகழ்ச்சி தான். அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீய ஒரு நட்பை விளக்க பாருங்க. அதே மாதிரி உடன்பிறப்பு வழியில் ஏற்பட்டிருந்த விரிசல் எல்லாமே இனி படிப்படியாக நீங்கும். நீங்கள் முன்கோபத்தை இந்த காலத்தில் குறைச்சிக்கிறது நல்லது. விரதங்கள் முடிஞ்சால் செஞ்சுட்டு வாங்க, வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க. ஆலய தரிசனம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக கூட உங்களுக்கு இந்த காலத்தில் உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளோட தேவையை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும்.
ஏற்றுமதி மாதிரியான தொழிலில் கூட ஒரு நல்ல லாபம் தொடர்ந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பொறுப்பை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க. சின்ன சின்ன தொல்லை அதனால் ஏற்படலாம். நல்ல காரியங்கள் எல்லாமே இனி தொடர்ந்து உங்களுக்கு நடக்க போகுது. நல்ல வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும். என்னைக்கோ வாங்கி போட்ட இடம் கூட இப்போ உங்களுக்கு பல மடங்கு விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து ஏற்பட போகுது. குடும்பத்தில் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான். இளைய சகோதர வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. பெற்றோர் வழியில் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கிறது மாறும். சொத்து விஷயத்தில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் கேட்ட சலுகை எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினச்சா உங்கள் கனவு எல்லாமே இனி வரக்கூடிய எதிர்காலங்களில் உங்களுக்கு நனவாக போகுது. அதுக்கு இந்த செப்டம்பர் மாதங்களிலிருந்து உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். விலகி போன சொந்த பந்தம் எல்லாமே இனி விரும்பி வந்து சேருவாங்க. இது வரைக்குமே ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்பட உங்களால் முடிஞ்சிருக்காது. வரவை காட்டிலுமே செலவு தான் கூடுதலாக இருந்திருக்கும். வழக்கு பஞ்சாயத்துன்னு நாளுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல பலன்கிறது தொடர்ந்து கிடைக்க போகுது. பிள்ளைகளால் பெருமை சேரும், நோய் நொடி எல்லாமே நீங்கும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கக்கூடிய ஆர்வம் உங்கள் மனசில் பிறக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் வளர்ச்சின்னு இனி உங்களுக்கு திருப்தியான சூழ்நிலை ஏற்பட போகுது. இருந்தாலும் ஒரு தொகை செலவழிஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு அடுத்த தொகைங்கிறது இந்த காலத்தில் ஏற்படும். உங்கள் முன்னேற்றம் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு செய்ய பாருங்க. கொஞ்சம் நிதானம் வேணும். அதே மாதிரி உங்கள் பொருட்களை ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க கிட்ட ஒரு அனுப்புறதா இருக்கட்டும், வாடிக்கையாளர்கிட்ட அனுப்புறதா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. போட்டிங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கூடுதலான வேலைப்பொழுது இதனால் ஏற்படலாம். குடும்பத்தில் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இணக்கமான சூழ்நிலை தொடர்ந்து ஏற்படுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மனசில் வீண் கவலை, கொஞ்சம் அலைச்சல்ங்கிறது ஏற்படலாம். எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா இந்த பயங்கிறது ஏற்படாது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. உங்கள் வாக்கு வன்மையால் சிறப்பான பலனை பெற போகிறீங்க. பழைய பாக்கி எல்லாமே வசூலாகும். தொடர்ந்து நீங்கள் நிதானமாக செயல்படுறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கூட கல்வியை பற்றின பயங்கிறது இனி உங்களுக்கு நீங்கும். தெளிவாக பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே வாழ்க்கையிலையும் சரி, படிப்புலையும் சரி உங்களுக்கு இனி அடுத்த ஒரு நல்ல மாற்றம் தான். பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்றமாக இறக்கமாக இருந்தாலும் செலவு பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக அவிட்ட 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இனி உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட போகுது. தொடர்ந்து குடும்ப வகையில் ஏற்பட்டிருந்த விரிசல் எல்லாமே நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு தான். பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே, உற்றார் உறவினரை அனுசரித்து போயிட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு சிறப்பான லாபம் பெற போறீங்க. செய்யற தொழில ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வெளிநாடு மாதிரியான முயற்சி, அனுகூலம் இது எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இனி உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்க திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்துருக்குதுன்னு சொல்லலாம். உங்க திறமை இந்த காலத்துல பழிச்சிடக்கூடியதா இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். மதிப்பு மரியாதை கூடி வரும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் ஒரு பெரிய தொகையை நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த காலத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பெரிய முதலீடு எதுவுமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துட்டு வர பாருங்கள். கொஞ்சம் அலைச்சலை குறைக்க பாருங்கள். போராட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான். மறைமுக எதிர்ப்பு எல்லாமே இனி உங்களை விலகி ஓடும். எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இந்த காலத்தில் இருக்கலாம். தொடர்ந்து சோதனை சில நேரம் எதிர்கொண்டாலுமே நீங்கள் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அமையும். இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியுணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க பாருங்க. இரவு நேரங்களில் சரியான தூக்கம் எடுத்துக்கொள்றதும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறதும் நல்லது. அதே மாதிரி அசையா சொத்துக்களில் கொஞ்சம் வீண் செலவு இந்த நேரத்தில் உண்டாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. முடிஞ்சா விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் உடைச்சு தீபம் ஏற்றி வழிபட்ட பின்னாடி நீங்கள் செய்யுங்க. இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடங்கிறது நீங்கும். மொத்தத்தில் கும்பராசி அன்புகள் இந்த மாதங்களும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னாவே எந்த பாதிப்புமே இல்லை. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றம், கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் இனி நீங்கள் இணக்கமான சூழ்நிலை உண்டாக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நன்மை உண்டாகும். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம்னு எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த காலத்தில் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே நன்மையாக முடியும்னு சொல்லலாம். கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நம்புங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு
இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்தே இனி அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்துக்கும் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.